நேர்கள் அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. திருநங்கை அஞ்சலி வரதனுடன் சேர்ந்து ஒரு மேன்சனில் வசிக்கிறாள். அருவி மகிழ்ச்சிக்கு மட்டுமே பழகிப்போன அருவி எல்லா இடங்களிலும் தான் மகிழ்வாயிருப்பதற்கான காரணங்களையே தேடி சரணடைகிறாள். அவளது வாழ்க்கையில் சூழல்களால் நிகழ்ந்தவைகள்தான் எல்லாம். ஆனால் தனிப்பட்டவர் எவர் மீதும் அவளுக்கு துளி கோபமில்லை. சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட குடும்ப அமைப்பின் மீது அதிருப்தி அடைந்தவள் பெண்களின் மீது ஏவப்பட்டிருக்கும் அடிமைத்தனத்தை கேள்வி கேட்கிறாள். இந்த சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதென்பது எது என நேர்மையான பதில்களை பெற முடியாத கேள்வி சாட்டைகள் வீசுகிறாள். படத்தில் காமெடி என தனியாக ட்ராக் இல்லை. ஆனால் பல இடங்களில் குலுங்கி சிரிக்க வைக்கிறார் இயக்குனர். நக்கலாகவும் நையாண்டியாகவும் சமூகத்தை, அரசியல் அமைப்பை கலாய்க்கிறார். வசன மாடுலேஷன்களில் மூலமே சிரிக்கவும் வைக்கிறார். டிவி புரோகிராம் ஷூட்டிங்கில் நிகழ்பவற்றை சிம்பிளாக காமெடிகளாக்கி கைதட்டல் அள்ளுகிறார். அதில் ரோல் லிங்கர் என கேமராமேன் சொல்லும் காட்சிகளில் சீரியஸ் தாண்டி சிரிப்பால் குலுங்குகிறது. தியேட்டர் மேன்சனில் அஞ்சலி வரதன் பச்சை ஜட்டி தேடும் காட்சிகளும் அவர் சொல்லும் நான் உண்டு என் ஜட்டி உண்டுன்னு இருக்கேன் போன்ற வசனங்களும் பகடியாக பச்சையாகவும் மொத்த சமூகத்தையும் சிந்தனைக்கு உள்ளாக்குகின்றன. டிவி நிகழ்ச்சி டைரக்டர்களாக அதகளம் செய்திருக்கும் கவிதா பாரதி, தொகுப்பாளினியாக நடித்திருக்கும் லட்சுமி கோபால்சாமி, உதவி இயக்குனர் பீட்டர் டெக்டைல்ஸ் முதலியாக நடித்திருப்பவர் தீச்சி தராக நடித்தவர் டீ வாங்கி வரும் பையன் சுபாஷ், வெளியாகும் பேசும் செக்யூரிட்டி தாத்தா, அருவியின் தோழியாக நடித்திருக்கும் பெண் என அத்தனை பேரின் நடிப்பிலும் அவ்வளவு யதார்த்தம். அருவியின் அப்பாவாக நடித்தவர் பெண்ணுக்கு தகப்பனாக சமூகத்திற்கும் மானத்திற்கும் பயந்து வாழும் நடுத்தர குடும்பத்தின் தலைவனாக வாழ்கின்றார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் ஷூட்டிங் காட்சிகள் டிஆர்பி நிறுவனங்கள் நடத்தும் நாடகங்களை அசலாக மேடையேற்றுகின்றன. அருவி இன்டர்வெலுக்கு முன்பு மூச்சு விடாமல் பேசும் அந்த வசனத்துக்கு தியேட்டரில் கைதட்டல் தெரிக்கிறது. இவ்வாறாக அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.